மகாலிங்கம், சென்னை அண்ணா சாலையில் திடீர் பள்ளத்தினால ஏற்பட்ட இந்த விபத்துல சிக்கிய பயணிகள் மற்றும் காரில் பயணம் செய்தவர்கள் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு முதற்கட்ட சிகிச்சைகள் என்ன கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? மருத்துவமனை சார்பாக இது குறித்த விளக்கங்கள் என்ன? மும்தாஜ், தற்போது கிடைத்துள்ள தகவலின் அடிப்படையில் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பெரிய அளவுக்கு காயமோ அல்லது உயிர் பாதிப்பு ஏற்படும் அளவிற்கு காயமோ இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களை மருத்துவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் சிகிச்சை, மேற்சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கவும் தற்பொழுது ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள். இதுபோன்ற திடீர் பள்ளங்கள் இதுவரைக்கும் சென்னையில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பகுதிகளில் நடந்திருக்கின்றன. நாம் ஏற்கனவே இது குறித்த செய்தியாக்கத்தை முழுமையாக செய்திருக்கிறோம். ஆனால் அண்ணா சாலையில் இது போன்ற ஒரு பெரிய அளவுக்கு வாகனம் சிக்கிக் கொண்டது முறை என்று நாம் சொல்ல வேண்டும். என்றால் இது முன்பு ஒரு சிறிய ரக கார் ஒன்று நகர் பகுதியில் சிக்கி இருந்தது. இன்னொரு பகுதியில் நுரை போன்ற ஒரு திரவம் வெளியேறியது அண்ணா சாலையில். இதெல்லாம் கடந்த சில மாதங்களாக தொடர் சம்பவங்களாக இருக்கிறது. இது புதிய சம்பவமாக இதை நாம் பார்க்க வேண்டியதில்லை. சென்னையில் சாலைகளிலே பல இடங்களிலே இது போன்ற திடீர் பள்ளங்கள் ஏற்படுவது தற்பொழுது நாம் கண்டு வருகிறோம். ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காரும் மாநகர பேருந்தும் உள்ளே சிக்கிக் கொண்டது இந்த சம்பவம் இந்த பிரச்சனையை கவனிக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயமாக மாற்றி இருக்கிறது. ஏன் இது போன்ற பள்ளங்கள் ஏற்படுகிறது என்று நாம் விஞ்ஞானிகளை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர்கள் சொல்லும் காரணம் என்னவென்றால், பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தரைப்பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ரசாயன மாற்றம் காரணமாக அழுத்தம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த அழுத்தத்தின் காரணமாக இது போன்ற திடீர் பள்ளங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போல தற்பொழுது அண்ணா சாலையின் பெரும்பான்மையான பகுதிகளிலே மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை தோண்டும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அதுவும் இது போன்ற திடீர் பள்ளம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கலாம் என்று இது சம்பந்தமான ஆய்வை மேற்கொண்ட அறிவியல் பூர்வமான ஆய்வை மேற்கொண்டவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இது குறித்து மெட்ரோ நிர்வாகம் இது குறித்து இன்னும் முழுமையான விளக்கத்தை சொல்லவில்லை. தற்பொழுது மெட்ரோ ரயில் நிறுவனத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் சம்பவ இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். எது போன்ற பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது, அதற்கும் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை தோண்டுவதற்கும் காரணம் சம்பந்தம் இருக்கிறதா என்பது குறித்த ஆய்வு என்பதை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மேலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் நகர் பகுதியிலே இதுபோன்ற திடீர் பள்ளங்கள் ஏற்பட்டு பல மாதங்களாக அதை சரி செய்யும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வலசரவாக்கம், டி நகர் என பல இடங்களில் இதே போன்ற திடீர் பள்ளங்கள் ஏற்படுவதை நாம் கண்டிருக்கிறோம். அது குறித்த செய்தியாக்கம் செய்திருக்கிறோம். எனவே இந்த சம்பவம் தற்பொழுது பேருந்து சிக்கியதன் காரணத்தின் அடிப்படையில் இது மிகவும் பெரிய சம்பவமாக மாறி இருக்கிறது. இது போன்ற பள்ளங்கள் ஏன் ஏற்படுகிறது என்பது குறித்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தற்பொழுது இந்த சம்பவத்தின் மூலமாக கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக மாற்றி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த சம்பவம் குறித்து தற்பொழுது மெட்ரோ ரயில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அதே போல மாநகர பேருந்து கழகத்தை சார்ந்த அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் ஆய்வை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இப்போதைக்கு உடனடியாக அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் இடது மற்றும் வலது புறமாக இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் வாகனங்கள் திருப்ப விடப்பட்டிருக்கின்றன. அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அண்ணா சாலையை தவிர்ப்பது நல்லது என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இன்னும் இந்த எப்போது போக்குவரத்து சீராகும் என நாம் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கேட்ட பொழுது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் என்று அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள். தற்பொழுது கிரேன் கொண்டு வந்து அந்த வாகனத்தை அகற்றும் திட்டத்தில் தற்பொழுது அதிகாரிகள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 வாகனத்தையும் அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அதே போல அந்த வாகனத்தில் எடுத்த பிறகு அங்கு அந்த பள்ளத்தை மூட வேண்டிய ஒரு பொறுப்பும் அதிகாரிகளுக்கு இருக்கிறது. குடிநீர் வழங்கல் வாரிய அதிகாரிகளும் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இதற்கான உதவிகளை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆகிய துறைகளை சார்ந்த அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சென்னை மாநகராட்சி, நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை, போக்குவரத்து காவல் இப்படி பல துறைகள் சேர்ந்து இந்த பள்ளத்தை தற்பொழுது சரி செய்ய வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மும்தாஜ். மகாலிங்கம், இந்த திடீர் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன?
இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திடீரென்று இது போன்று ஒரு பள்ளத்தை பார்த்தவுடன் ஒரு கடும் மன அதிர்ச்சி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது போன்று ஒரு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பேருந்து திடீரென்று இது போன்ற ஒரு பள்ளத்திற்குள் செல்வதற்கு முன்பு யாராவது அனுபவப்பட்டிருப்பார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இந்த பேருந்தில் பயணித்த கிட்டத்தட்ட 30 பேர் பயணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு மிக வினோதமான ஒரு அனுபவமாக இருக்கும், அதிர்ச்சியான அனுபவமாக இருந்திருக்கும் என்று சொல்லலாம். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நொடிகளில் நடந்தேறி இருக்கிறது என்றுதான் இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ள கடைக்காரர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் அதைதான் சொல்கிறார்கள். கடுமையான அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது, திடீரென்று பள்ளம் ஏற்படுகிறது, அதே நேரத்தில் பேருந்தும் காரும் அந்த பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த பேருந்தையும் அந்த காரையும் அங்கிருந்து எடுக்கப் போகிறார்கள். அதற்கான தொழில்நுட்ப ரீதியான உதவியை பெறுவதில் தற்பொழுது திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு